இந்த அழகிய காட்டில் பல விலங்குகள் வசித்து வருகின்றன. சந்தோஷமாக இருக்க வேண்டும். எல்லா விலங்குகளும் இருக்கின்றன. ஆனால் அந்த காட்டினை ஒரு கொடூர பபிள் சிங்கம், கொடூர ஆட்சி புரிந்து வருகிறது. அதே காட்டில் மற்ற மிருகங்களை காப்பாற்ற போராட துணிந்த ஒரு சிங்கம்தான் நம் ஜெயசிங்கம். இந்த ஆட்சி நியாயமானதாகவோ அல்லது எல்லா விலங்குகளுக்கும் நல்லதாகவோ இல்லை. மேலும் பலர் அச்சத்தில் வாழ்ந்தனர். காட்டின் சகோதர சகோதரிகளே, நீண்ட காலமாக சிலர் நம்மை அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள். அதிகாரத்தை தங்களுக்கே வைத்துக்கொண்டு நம்மை பயத்திலும் பசியிலும் வாழ வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்று நான் சொல்ல வருவது ஒன்று. நாம் யாருடைய அடிமைகளும் இல்லை. நாம் சுதந்திரமாக பிறந்தோம். சுதந்திரமாகவே வாழ வேண்டும். ஒவ்வொரு மிருகத்திற்கும் உரிமை உண்டு. பறவைக்கு வானம், மானுக்கு புல்வெளி, யானைக்கு காடு, சிங்கத்திற்கு சுதந்திரம். இனி பயம் வேண்டாம். இனி அடிமைத்தனம் வேண்டாம். நம் காடு, நம் உரிமை. வீரமுடன் எழுந்து நிற்போம். சுதந்திர குரலை முழங்குவோம். அப்போதுதான் உண்மையான காடு உருவாகும். உண்மை பேசுகிறாய் சிங்கமே. இந்த காடு எங்களுடையது. யாருடைய அடிமைகளும் இல்லை. நாங்கள் இனி பயந்து வாழ மாட்டோம். உன்னுடன் நிற்கிறோம். சுதந்திரம், சுதந்திரம், எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும். இவ்வாறு சிங்கம் வீரமாக பேசி அனைத்து மிருகங்களையும் ஒன்று கூடியது. அனைத்து மிருகங்களும் சிங்கத்தின் இளம் சிங்கத்தின் பின்னால் நின்றது. இதனை கேள்விப்பட்ட அந்த ஆட்சியில் இருந்த சிங்கம் இந்த சிங்கத்தை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று திட்டம் தீட்டியது. அதுபோல் ஒரு சூழ்ச்சி செய்து சிங்கத்தின் பேரே கெடுத்தது. இன்று வந்த ஒருவர் நம்மை வீழ்த்துவதா? முடியாது நண்பர்களே. அவனை வீரத்தால் வெல்ல முடியாது. சூழ்ச்சியினால் அவனை ஈஸியாக வென்று விடலாம். சக மிருகங்களிடையே அவன் பதவிக்காக அலைகிறான், உங்களை பயன்படுத்திக் கொள்கிறான் என்று அவர்களுக்குள்ளே குழப்பத்தை உண்டாக்குங்கள். வெற்றி நமதே. பபுல் சிங்கத்தின் போலியான நடிப்பினை, போலியான பேச்சினை நம்பிய விலங்குகள். ஜெயசிங்கத்தை பதவிக்காக அலைகிறவன் நம்மளை ஏமாற்றுகிறான் என்று தவறாக நினைத்து அவர்களுக்குள்ளே குழப்பம் உண்டாயிற்று. அனைத்து மிருகங்களும் ஜெய்சிங்கத்திற்கு எதிராக ஆனது. ஏ ஜெயசிங்கமே, உன் பதவியை ஆசைக்காக எங்களை பலி கொடுக்கிறாயா? உன் பின்னே நாங்கள் வரமாட்டோம். போய் வா, போய் வா, வரமாட்டோம். உன்னை நம்ப மாட்டோம். சரி என் நண்பர்களே, யாரும் வர வேண்டாம். அவர்களை நான் தனியாக பார்த்துக் கொள்கிறேன். என் இழப்பிற்கு பிறகாவது என்னை நீங்கள் நம்புவீர்கள் என்று நான் நிம்மதி அடைகிறேன். கோழையாய் வாழ்வதை விட வீரனாய் மடிவதே உண்மையான வெற்றி. நன்றி. அனைவரின் விடுதலைக்காக பாடுபட்ட அந்த ஜெய்சிங்கம் எதிரியின் சூழ்ச்சியால் தனியாக போய் வீரமே ஜெயம் என்று சண்டையிட்டு போரில் மாண்டது. ஜெயசிங்கத்தின் மரணத்தை கண்ட மற்றும் மிருகங்கள் கண்ணீர் விட்டது. நம்மை காக்க வந்த ஒரு தலைவனை இழந்துவிட்டோமே என்று அழுதது. அப்போதுதான் வானத்தில் ஒளியாய் ஜெயசிங்கம் வந்தது. அப்போதுதான் அந்த அறிவு இல்லாத மிருகங்களுக்கு புரிந்தது, நாம் இழந்தது ஒரு தலைவனை அல்ல, நம் எதிர்காலத்தை சூழ்ச்சியில் விழுந்துவிட்டோமே என்று கண்ணீர் சிந்திவிட்டு இனி ஒருவன் நமக்காக வருவானா என்று ஏங்கி அந்த காட்டை விட்டு சென்றது.